வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சில்லி சீஸ் சாண்ட்விச். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் ப்ரெட், ப்ரௌன் ப்ரெட் எந்த ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். 2 க்யூப் சீஸ் வந்து திருகி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் பட்டர் மேலே தடவுறதுக்காக. அப்புறமா 1/4 ஸ்பூன் வந்து உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறமா வந்து ஒரு கேப்சிகம், பெரிய கேப்சிகமில் பாதி வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச குடமிளகாவில் வந்து உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த குடமிளகாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க போதும். அப்புறமா அதிலே வந்து நம்ம திருகி வச்சுருக்க சீஸும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு. இப்போ வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் ஒரு சைடு வந்து பட்டர் தடவிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் மேக்கரில் நம்ம பட்டர் தடவின சைடு வந்து கீழே பக்கமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், சில்லி, சீஸ் வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அதில் வந்து உள்ளே ஃபில்லிங் வச்சாச்சு சாண்ட்விச்சுக்கு. இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்லேயும் வந்து நம்ம வந்து பட்டர் தடவிக்கலாம். தடவிட்டு பட்டர் தடவின சைடு வந்து மேலே வச்சிடலாம். இதுக்கு இப்போ பட்டர் தடவின சைடு வந்து மேலே வச்சுட்டு நம்ம உள்ளே ஃபில்லிங் வச்சுட்டு அவ்வளோதான், நம்ம சாண்ட்விச் மேக்கர் ஆன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சாண்ட்விச் சூப்பராக க்ரில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். சூப்பரான சாண்ட்விச் ரெடி. இப்போ வாங்க நம்ம இதை ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சில்லி சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். இது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.